இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கொண்டாட்டத்தின் மாதமாக, மகிழ்ச்சியின் மாதமாக, சந்தோஷத்தின் மாதமாக இருப்பதாக. இந்த நாட்களிலும் இந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம் டிசம்பர் மாதத்திற்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் ஜெபம் இவ்வாறாக இருப்பதாக, ஆண்டவரே நீர் எனக்கு காணப்படுவீராக என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும், எல்லா சிறையிருப்புகளும் மாறும், கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும், துக்கம் மாறும், சந்தோஷம் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். இந்த நாட்களை பார்க்கிற வேதத்திலே கிதியோனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டாயம் இல்லை. ஆனால் கர்த்தர் கிதியோனுக்கு தன்னை காண்பிக்கிறார். கிதியோன் கர்த்தரை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறார், நான் இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் செத்து போய்விடுவேன் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் தன்னை ஒரு மனிதனுக்கு காட்டும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கல்ல, அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக. அதனால் வரைக்கும் கிதியோனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால், கிதியோன் சம்பாதிக்கணும், அதை மீதியானர் எடுத்து போகணும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை அவ்வாறாக இருந்தது. ஆனால் கர்த்தர் தன்னை காட்டும் பொழுது அவனுடைய கதையை அவனுடைய வாழ்க்கையை என் தேவன் மாற்றி அமைத்து விட்டார். இந்த நாட்களில் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுவீராக என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் உங்களுடைய இருந்த லைஃப் ஸ்டைலை என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கலாம், கடன் பிரச்சனையில இருந்திருக்கலாம், கண்ணீரில் இருந்திருக்கலாம், கவலையில இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே உங்களுடைய வாழ்க்கையிலே என் தெய்வம் காணப்படும் பொழுது, கர்த்தர் காணப்படும் பொழுது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை என் தேவன் மேன்மையாக வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவன் பிரைசலார் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். வேதத்திலே பார்க்கிறோம், தாவீதுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மேய்ப்பராய் வெளிப்படுத்தினார். மேய்ப்பராய் வெளிப்படுத்தப்படினாலே தாவீது சொல்கிறார், பயமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பயணித்தார். நான் மரணரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்டிலே தாவீதுக்கு ஆண்டவர் மேய்ப்பராய் தன்னை வெளிப்படுத்தினார். வேதத்திலே பார்க்கிறோம், ஆமென், யோபுக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார். அதனாலே யோபு தன்னுடைய வாழ்க்கையில இழந்த எல்லா காரியங்களையும், அனைத்து காரியங்களையும் ரெட்டிப்பாய் இந்த நாட்களில் யோபு பெற்றுக்கொண்டார். நாட்களில் பார்க்கிறோம், யாருக்கு எவ்வாறாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு என் தேவன் ஒரு மாதிரி வெளிப்படுத்தலாம், எனக்கு ஒரு மாதிரியாக வெளிப்படுத்தலாம். அதை என் தேவன் இந்த நாட்களிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 139:8, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருப்பீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருப்பேன் என்று சொல்லி தாவீது